ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2026 ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1ஆம் தேதி ஜனவரி 1, 2026 அன்று சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து உச்சஸ்தானத்திலிருந்து துவக்கிறாரு. குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த சனியின் 10ஆம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும், குருவின் 7ஆம் பார்வை, வக்ர குருவின் 7ஆம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும் கிடைக்கிறது. இதனால் மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் ஜனவரி 14ஆம் தேதி சூரியன் மத்தியானம் 3:01 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மகர மாத பிறப்பு அதாவது தை மாத பிறப்பு. ஜனவரி 15ஆம் தேதி தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ள பிரவேசமாகிறாரு. அதே சமயம் புதன் ஜனவரி 17ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த 12லேருந்து 17க்குள்ளார எல்லா கிரகங்களும் 4 கிரகங்களும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள். இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இதுதான். இது பல பேருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஒரு சிலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா, இந்த மாத ஆரம்பத்தில் ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர், ஜனவரி 2 ஆருத்ரா தரிசனம், பௌர்ணமி ஜனவரி 3ஆம் தேதி. அதே சமயம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல், போகி பண்டிகை 14ஆம் தேதி, தைப்பொங்கல் 15ஆம் தேதி, மாட்டுப்பொங்கல் 16, காணும் பொங்கல் 17ஆம் தேதி, ரத சப்தமி 25. அதே சமயம் இந்த மாதத்தில் தைப்பொங்கல் அன்னைக்கு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது. இது ரொம்ப விசேஷமானது. ஸோ இதனால் இந்த நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் அமோகமான பலன்களை தர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோட புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய உங்களை அழைக்கின்றேன். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி மாத பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல வளர்வரை சந்திரன் இருப்பதன் மூலமாக வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும். வறட்சி இல்லை, வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த வருடமே ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். மனசில் ஆசைப்பட்ட விஷயத்தை நடத்தணும்னு நினைப்பீங்க, அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இமோஷனல் ஸ்பீச் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. இமோஷனலாக மனசு அலபாயும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மேஷராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும், மேஷராசியில் பிறந்தவர்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி 13 மாலை 5:21 ஜனவரி 15 காலை 5:48 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்கள் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். இதில் ஜனவரி 15ன்னு சொல்லியிருப்பேன். அதில் ஜனவரி 16ஆம் தேதி விடியற்காலை 5:48 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்களுடைய செயல்பாடுகளில் அந்த நாட்களில் தடுமாற்றம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை, ஆனால் உங்களுக்கு மனசு சஞ்சலம் அடையும். அதாவது மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் அடுத்தவங்களை காயப்படுத்தி பேசுவீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சந்திரன் தன்னுடைய பயணத்தை துவக்கிறதுனால மனசு சார்ந்த விஷயங்களில் இமோஷனல் டெசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் அதே சமயம் நீங்கள் உங்கள் வீட்டில் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. உங்கள் தாயாருடைய கை ஓங்கக்கூடிய நேரம். வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இந்த மாத பிற்பகுதியில் உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும். ஆஃப்டர் 15th of January. அது ஏன் சார் அப்படின்னா,
உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி 12ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுடைய முயற்சி விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பண விரயத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுடைய எந்த ஒரு முயற்சியும் குடும்பத்தாருக்கு பண பற்றாக்குறை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள். அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வாக்குவாதத்திற்கான காரணியாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் உங்கள் பேச்சு நல்லா தான் இருக்குது, ஆனால் செயல்பாடுன்னு வரும்போது உங்கள்கிட்ட மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் நீங்கள் பேச்சுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறதுக்கும் செயல்பாட்டுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் பேரில் குற்றத்தை சுமத்தி பேசுவார்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு கடுமையான முயற்சியில் கிடைச்சாத உண்டு, ஆனால் பெருசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த மாதம் ஆரம்பம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும். எப்போ சரியாகும் அப்படின்னா 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் பெயர்ச்சி நடந்ததுக்கப்புறம், குறிப்பாக ராசிநாதன் செவ்வாய் தசமஸ்தானத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் 15ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ அப்ளிகேஷன் போட்டாலும் அது ரிஜெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் சொந்தமாக முயற்சி எடுக்கிறவங்களும், ஏதாவது சுய தொழில் சம்பந்தமாக முயற்சி எடுக்கிறவங்களுக்கும் இந்த பலன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடுமையான உழைப்பின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். இந்த மேஷ ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிக்கின்ற குழந்தைகள் கடுமையான உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை வெற்றியை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. தசமஸ்தானத்துக்கு சூரியன் வந்ததுக்கப்புறம் மேல் படிப்புக்கான முயற்சி வெற்றியை தரும். கடல் கடந்த பயணம் குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வழிபாடு, ஸ்கந்தன் வழிபாடு செய்யுங்கள். ஸ்கந்த சஷ்டி கவச்சத்தை தினமும் பாராயணம் செய்யுங்கள். காலை மாலை இருவேளையிலும் ஸ்கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயமாக அது நிகழ்ந்திடும். இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களையும் சொல்லியிருக்கேன். இந்த மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதா பாதகமாக நடக்கிறதாங்கிறத ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. வெளியூரில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ, இல்லை சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். இல்லாட்டி மற்றொரு எண்ணில் நீங்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை தெளிந்து கொண்டு ஷேர் பண்ணி அதன் மூலமாகவும் பலன்களை அறிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த 2026 ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.